ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு திமுக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியாமல் இருப்பது கோழைத்தனம்தான் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மீண்டும் கூறியுள்ளார். தஞ்சை மாவட்டம் வேட்டமங்கலம் கிராமத்தில் உழவர் பேரியக்கத்தின் மாநில தலைவர் ஆலயமணியின் தந்தை மறைவுக்கு அன்புமணி ராமதாஸ் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிகாரம் இல்லை என்றால் கூட செய்து முடிப்பவன்தான் உண்மையான வீரன் என்றும், அதிகாரம் இருந்தும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியாது என்று கூறுவது கோழைத்தனம்தான் என்றும் தெரிவித்தார். தெலுங்கானா அங்க ஜாதிவாரி கணக்கு நடத்தி முடிச்சுட்டாங்க. பீகார் மாநிலத்தில் ஜாதிவாரி கணக்கு நடத்தி முடிச்சுட்டாங்க. கர்நாடகாவில் நடத்திட்டு இருக்கிறாங்க. கர்நாடகாவில் நடத்தி முடிச்சுட்டாங்க. ஆந்திராவில் நடத்திட்டு இருக்காங்க. ஒரிசாவில் நடத்திட்டு இருக்காங்க. ஜார்க்கண்ட்ல நடத்திட்டு இருக்காங்க. எந்த அடிப்படையில் நடத்துறாங்க? அவங்கள இந்திய சட்டம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி அவங்க நடத்திருக்கிறாங்க. சர்வே நடத்திருக்கிறாங்க. ஏன் தமிழ்நாட்டில் நடத்த முடியாது? என்ன அதிகாரம் இல்ல? யாருக்கு அதிகாரம் இல்ல? ஒரு முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்கு, தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரம் இருந்தும் எனக்கு இல்லன்னு சொல்றது என்ன? வேற என்ன? கோழைத்தனம் தான் அது. ஒரு தைரியசாலி அப்படின்னா சட்டம் இல்லைன்னா கூட, அதிகாரம் இல்லைன்னா கூட நான் நடத்தியே காட்டுவேன். அவங்க தான் உண்மையான வீரர், தைரியசாலி. சட்டம் கையில வச்சுக்கிட்டு அதிகாரம் இருந்தும் என்கிட்ட இல்லன்னு, அதிகாரம் இல்லன்னு பொய் சொல்றதுதான் அது கோழைத்தனம். 2026 பேரவைத் தேர்தலில் அமையும் கூட்டணி ஆட்சியில் பாமக அங்கம் வகிக்கும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் உள்ள மறைந்த முன்னாள் வன்னியர் சங்க தலைவர் காடுவெட்டி குரு மணிமண்டபத்தில் அன்புமணி ராமதாஸ் மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக தனது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் தமிழகத்தில் அனைத்து துறைகளிலும் ஊழல் நடைபெறுவதாக தெரிவித்த அவர், 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அமையும் கூட்டணி ஆட்சியில் பாமக அங்கம் வகிக்கும் எனவும் அன்புமணி தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டிலே கூட்டணி ஆட்சி, அதில் பாமக அங்கமாக இருக்கும். ஊழல், லஞ்சம், 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 ஊழல் ஆட்சி தான். எங்க பார்த்தாலும் எது எடுத்தாலும் ஊழல், லஞ்சம். வாக்குறுதி எதுவும் நிறைவேற்றல. ஒரு முறை சொல்றாரு ஸ்டாலின், நாங்க 80 விழுக்காடு வாக்குறுதி நிறைவேற்றணும்னு ஒரு முறை சொல்றாரு. கடந்த வாரம் நாங்க 90 விழுக்காடு வாக்குறுதிகள் நிறைவேற்றணும்னு சொல்றாரு. என்ன? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.